வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாட்டாவில் ஒரு அருமையான கார் டாட்டா ஹேரியர். இது ஒரு 30 லட்ச ரூபா பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஒரு காரு. நல்ல ஒரு என்ன சொல்கிறது, வண்டி நல்ல பாடி வெயிட்டு, உள்ள ஸ்பேஸ்லாம் சூப்பராக இருக்கும். வாங்க உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த வண்டியோட இன்டீரியர் ப்ளஸ் சிஸ்டம் எல்லாமே தெளிவாக காட்டுறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கிடுவோம். இந்த வண்டியில் இது வந்து எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. டாட்டாங்கிற சிம்பிளே எல்இடியில் தான் வரும். நமக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு சென்சார் அண்டு டச் ஸ்க்ரீனில் இந்த வண்டி வருது. இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு டாப் எண்ட் மாடல் ஹேரியரில். இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் கியர் உள்ள வண்டி. இந்த வண்டிக்கு மைலேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஒரு 10 to 12 வந்தால் சிட்டிக்குள்ளே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த வண்டியோட அவுட் ஸ்டேஷன் போகும்போது நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாகவும் சூப்பராகவும் ஒரு 5 பேர் பேசஞ்சர் உட்காந்து போகிற மாதிரி இருக்குது. மற்றபடி எல்லாமே இதில் சென்சார் அப்படிங்கிறதுனால எல்லாமே டிஸ்பிளேலேயே உங்களுக்கு வந்துடும். ஏர் ப்ரெஷர் ப்ளஸ் உங்களுக்கு டஃப் ஆயில் எல்லாமே சென்சார் அதில் காமிச்சிரும். ஒரு எல்இடி டிஸ்பிளே இருக்குது. உங்களுக்கு ஏசி அட்ஜஸ்ட்மெண்ட்டு ப்ளஸ் இந்த இது எல்லாமே உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் தான். வேறு இதில் வந்து நிறையா மோடு கொடுத்துருக்குறாங்க. ஸ்போர்ட்ஸ் மோடு, சிட்டி மோடு, எக்கனாமிக் மோடு அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு 5 மோடு கொடுத்துருக்காங்க. ஆஃப் ரோட்டில் ஓட்டுறதுக்குள்ள மோடு இப்படி கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு நீங்கள் எந்த ரோட்டில் ஓட்டுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கலாம். உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். வண்டியோட பிக்கப்புமே அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். நீங்கள் அந்த எந்த மோடு யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பிக்கப்புமே உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். பெரும்பாலும் சிட்டிக்குள்ளே ஓட்டணும்னா சிட்டி மோடு போட்டு ஓட்டுங்க, உங்களுக்கு கொஞ்சம் மைலேஜ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ப்ளஸ் இந்த வண்டி வந்து நல்ல ஒரு ஸ்பீடு பார்த்திங்கன்னா ஒரு 140 வரைக்கும் உங்களுக்கு போகும். ஆனால் இதில் வந்து ஒரு 120க்கு மேலே போயாச்சுன்னா உங்களுக்கு உள்ள ஒரு ஆள் ஒளிஞ்சிருந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஓவர் ஸ்பீடில் போகுது வண்டி அப்படின்ட்டு. இது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி. ரிவர்ஸ் நியூட்ரல் டிரைவ் மோடு இருக்குது, பார்க்கிங் மோடு இருக்குது, ஹேண்ட் பிரேக்கு எல்லாமே எலக்ட்ரானிக் ஹேண்ட் பிரேக்கு. இங்கே ஒரு எல்இடி லைட்டு கொடுத்துருக்காங்க. மேலே பேசஞ்சரு ஏர் பேக் ஒன்று இருக்குது. ரூஃப் ஓப்பனிங் கொடுத்துருக்குறாங்க. மேலே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா மேலே டாப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். டாப்பு ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணிக்கலாம். பேக்குள்ளே சீட்டுக்கு உள்ளதுக்கும் சேர்த்து ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வெளியே நைட் டைமில் போகிறதுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ரூஃப் ஓப்பன் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். இது க்ளோஸ் பண்ணிடுவோம் நம்ம. மற்றபடி இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் போகலாம். பின்னாடி ஒரு 3 பேர், முன்னாடி டிரைவர் சீட் பக்கத்தில் கோ டிரைவர் ஒருத்தரும் டிரைவர் ஒருத்தரும் 5 பேர் போகலாம் டிரைவரோடு சேர்த்து. வண்டி பின்னாடி உட்காந்துருக்க பேசஞ்சர் சீட் பெல்ட் போடலைன்னா கூட இந்த வண்டியோட இண்டிகேஷன் சொல்லிக்கிட்டே இருக்கும். ப்ளீஸ் பேசஞ்சர் சீட் பெல்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் வண்டி. மற்றபடி கியர் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ளஸ் பண்ணுறதுக்கு ரைட் சைட்லேயும் மைனஸ் பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைட்லேயும் கொடுத்துருக்குறாங்க. லெஃப்ட் சைடில் மற்ற வண்டி மாதிரி தான். ரைட் சைடில் உங்களுக்கு ஒரு டிஸ்பிளே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரைட் சைடில் ஒரு சின்ன பட்டன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஹெட்லைட்டு லேம்ப் எல்லாமே ரைட் சைடில் வருது. லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு வைப்பர் கண்ட்ரோல் வருது. இந்த ஏசி கூலிங்கும் இந்த வண்டியில் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு டோர்கிட்ட உங்களுக்கு டோர் கண்ட்ரோல், விண்டோ கண்ட்ரோல் எல்லாமே வந்துடுது. மேலே உங்களுக்கு மிரர் கண்ட்ரோல் வந்து மிரர் பக்கத்துலேயே வந்துடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.